நான் நினைச்சது நடந்துருச்சு பாத்தீங்களா? அவங்க 3 பேரும் சேர்ந்துதான் என் பொண்ணை கடத்திருக்காங்க. உங்களுக்கு ஆள் யாருன்னு தெரியுதா? 3 பேருமே மாஸ்க் போட்டுருக்காங்களே. அவங்கதான் முத்து, மீனா, சத்யாங்கிறது சந்தேகமே இல்லாம தெரியுது. அவங்க 3 பேரும் தான். இது போதுமே, இத வச்சு அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாம். சார் முதல்ல அதை செய்யுங்க சார். ஓகே மேடம், இப்பவே அவங்க மேல கிட்னாப் கேஸ் ஃபைல் பண்ணி அவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறேன். சார் எங்க பொண்ணு எங்க கிட்ட வந்து ஆகணும். விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா உண்மை தானா வெளியே வரும். இருங்க சார், அவசரப்படாதீங்க. இப்ப எதுவும் கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ண வேண்டாம். ஏன் மேடம்? இல்ல இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்றதுனால என்ன ஆக போகுது? அவங்க வெளியே வராத அளவுக்கு பண்ணிடலாம் மேடம். ஆனா அவங்க இப்ப உள்ள போயிட்டாங்கன்னா ரேகா எங்க இருக்கான்னு சொல்லவே மாட்டாங்க. அப்புறம் அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்குள்ள சத்யாவும் ரேகாவும் எங்கேயாவது வெளியூர் போயிட்டு யாருக்கும் தெரியாம கல்யாணம் கூட பண்ணிடுவாங்க. சார் அந்த முத்துவை மட்டும் சும்மா விடக்கூடாது சார். அவனை மட்டுமாவது அரெஸ்ட் பண்ணுங்க சார். அப்பதான் மீனா பயந்து போய் உண்மையை சொல்லுவா. ஆமா சார், கரெக்ட் தான். அந்த மீனாவுக்கு அவ புருஷன் மேல பாசம் அதிகம். அப்புறம் தம்பியா புருஷனான அவளே முடிவு பண்ணிக்கட்டும். முத்து அரெஸ்ட் பண்ணுங்க நீங்க. ஓகே மேடம், இமிடியேட் ஆக்ஷன் எடுக்க ஏற்பாடு பண்றேன். ரேகா ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா? எனக்கும் தான் அனுப்பியிருக்கா. அம்மா, அப்பா, உங்க 2 பேருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லணும். நான் எங்க இருக்கேன்னு இப்ப நீங்க தேட ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்படி தேட வேணாம்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன். என்னை யாரும் கிட்னாப்பும் பண்ணல, என்னை யாரும் டார்ச்சரும் பண்ணல. இப்ப எடுத்திருக்க டெசிஷன் எல்லாமே நானே எடுத்தது. இதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு. நான் ஐம் 23. சத்யாவை ட்ரூவா லவ் பண்றேன். ஆனா நீங்க 2 பேரும் என் லவ் அக்செப்ட் பண்ணாம என்ன ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்க. அதனால நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். இதுதான் என்னோட முடிவு. இதுக்கு முத்துவோ மீனாவோ யாருமே ரீசன் கிடையாது. நீங்க அவங்க மேல என்ன கேஸ் கொடுத்தாலும் அவங்கள பனிஷ் பண்ண முடியாது. அதையும் மீறி நீங்க ஏதாவது அவங்களை அரெஸ்ட் பண்ண பிளான் பண்ணீங்கன்னா நானே நேர்ல வந்து எல்லா விஷயத்தையும் கோர்ட்ல சொல்லுவேன். நானும் சத்யாவும் சீக்கிரமா மேரேஜ் பண்ணிக்க போறோம். எங்க மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் நீங்க என்ன தேட வேணாம். சார், இந்த விஷயம் இப்ப காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு. நாம கேஸ் ஃபைல் பண்ணி உங்க பொண்ணு கோர்ட்ல வந்து இதையே சொன்னாங்கன்னா கேஸ் நீங்க சொன்ன மாதிரி அவங்க மேஜர். அவங்க யார கல்யாணம் பண்ணீங்கன்னு முடிவு எடுக்கிற ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கு. இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது சார். இனிமே அவங்களா வந்தாதான். பாத்தியா சிந்தாமணி, உன் பொண்ணு எவ்வளவு தைரியமா பேசிருக்கான்னு. இது அவ பேசலங்க, அந்த முத்து பேச வைக்கிற. நம்ம பொண்ணை நமக்கு எதிராவே திருப்பி விட்டுருக்கான். யார் பேச வச்சாங்கன்றது முக்கியம் இல்ல மேடம். இத பேசுனது உங்க பொண்ணு தானே. இனிமே ஒன்னும் பண்ண முடியாது. நாங்க வரோம் மேடம். சரிங்க சார், நான் கிளம்புறேன். சரி சார். நாம நினைச்சதை விட அந்த ஃபேமிலி டேஞ்சரா இருக்கு. இப்ப என்ன பண்றது? சட்டப்படி அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாம இருக்கலாம். ஆனா நம்ம வேலையை சத்தம் இல்லாம பண்ணணும். இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? அவளே நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்து நமக்கு எதிரா சாட்சி சொல்லுவேன்னு சொல்றாளே. சட்டம், போலீஸ், கோர்ட் இதெல்லாம் நேர் வழியில போறவங்களுக்கு. அந்த முத்து என்ன நேர் வழியில வரவிடாம பண்ணிட்டான். இனி நான் வேற வழியில தான் இறங்க போறேன். என்ன பண்ண போற? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. எந்த முத்து நம்ம பொண்ணு நம்மள விட்டு போறதுக்கு காரணமா இருந்தானோ அந்த முத்துவை வச்சே நம்ம பொண்ணை திருப்பி கொண்டு வர வைக்கிறேன். நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆனா அவங்க கிட்ட நம்ம தோத்து போக கூடாது. நம்ம பொண்ணு திரும்ப வந்தாகணும். அவ வர்ற வரைக்கும் என்னால வெளியே தலை காட்ட முடியாது. நீங்க கவலைப்படாதீங்க. டேய், அந்த முத்துவையும் மீனாவையும் ஃபாலோ பண்ணுங்க. ரேகா எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க. சரிக்கா, கண்டுபிடிக்கிறேன்க்கா. வாங்கடா போலாம். சிந்தாமணி, நம்ம பொண்ணை நினைச்சு எனக்கு பயமா இருக்கு. அவ லைஃப் என்ன ஆகுமோன்னு தெரியல. அந்த முத்துவும் மீனாவும் என்ன எலெக்ஷன்ல தோக்கடிச்சு என் பதவியை வாங்குனாங்க. இப்போ என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாங்க. என்ன ஆனாலும் சரி, அவ தம்பிக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் விடவே மாட்டேன்.